டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே மூலிகையின் பயன்பாடுகளை பற்றி நம்மிடையே பேசி அவற்றை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். அன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வெற்றிலை கஸ்தூரி அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்டைக்காய் வகை சேர்ந்த ஒரு வகையான தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வருடம் வரை வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். ரொம்ப அழகாக வெண்டைக்காய் எப்படி இருக்குமோ அதே போல் பூக்களை கொண்டிருக்கும். மஞ்சள் நிறமாக வெண்டைக்காயில் நம்ம பார்க்கக்கூடிய பூ இந்த வெற்றிலை கஸ்தூரியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊதா நிறத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். கொல்லிமலை பகுதிகளிலையும் குளிர் சார்ந்த மலைப்பகுதிகளிலையும் ஏற்காடு சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் மிக அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரங்களில் இந்த வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது ஒன்று. வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக உணவுக்காக சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட மருந்துக்காக அப்படின்னு சொல்லும்போது பசி தூண்டியாகவும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பொருளாகவும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய குளிரை நீக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடை சரி செய்யக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பொருளாகவும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. வெற்றிலை கஸ்தூரியுடைய ரொம்ப முக்கியமான ஒரு குணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை பலப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த கஸ்தூரி அப்படின்னு சொல்கிறது மான்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான வேதியியல் பொருள். அந்த கஸ்தூரிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை சீராக்கி இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது அந்த கஸ்தூரியுடைய ஒரு குணம். வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிற பேர் இதற்கு ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இலைகளை கசக்கி நம்ம முகர்ந்து பார்த்தோம்னா அந்த கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய மானிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சுரப்பி எவ்வாறு வேலை செய்யுமோ அதே போல் ஒரு வேலை செய்யக்கூடிய திறன் இருந்ததுனால தான் இதற்கு வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பேர். குணம் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூண்டக்கூடியது. இன்றைக்கு சமீப காலமாக வித்தியாசமான ஒரு பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது கணவனுக்கு மனைவி மேலே ஒரு ஈர்ப்போ அல்லது மனைவிக்கு கணவன் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு சிறிது சிறிதாக குறிப்பாக 2 குழந்தை பிறந்த பிறகு ஒரு 35 வயதுக்கு மேலே மிக அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் சிறிது சிறிதாக குறைந்து குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் சிறிது சிறிதாக குறைந்து அதுவே இன்றைக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் விவாகரத்துகளுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக இது இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சமூகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வகையான உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெற்றிலை கஸ்தூரி. பொதுவாகவே இந்த வெற்றிலை கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலை சூரணத்தையோ அல்லது அந்த விதையில் இருக்கக்கூடிய சூரணத்தையோ அல்லது அதோடைய வேரில் இருக்கக்கூடிய சூரணத்தையோ எடுத்து நன்றாக அரைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாற்றம் நன்றாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அதே போல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன ஒப்புமை சரியாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் இயற்கையான முறையிலேயே குழந்தை உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி திருமணமாகிறது, 2 பேருமே வேலை செய்கிறாங்க, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக செயற்கை முறை கருவூட்டலை நாட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு 6 மாதம் உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, உணவுகளில் மாற்றம், அதே போல் தேவைப்பட்டால் ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகளை எடுத்து உடல் சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு இந்த வெற்றிலை கஸ்தூரியுடைய சூரணத்தை கணவன் மனைவி இருவருமே காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படின்னு ஒரு 6 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு முயற்சி செய்து பார்க்கும்போது ஒரு 3-4 மாதத்திலேயே நல்ல செய்திகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்போ என்னோடய ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெடிக்கலி கணவன் ஃபிட்டு, மெடிக்கலி மனைவி ஃபிட்டு, ஆனால் இருந்தாலும் இயற்கையாக குழந்தை பிறக்கலன்னு வரக்கூடியவர்கள் நிறைய பேரை நான் பார்க்குறேன்.
அந்த மாதிரி வரும்போது முதல்ல நம்ம செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மனம் சம்பந்தப்பட்ட கவுன்சிலிங்கோ அல்லது அது சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சியோ, அது கூட இந்த வெற்றிலை கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மருந்து தான் 2 பேருக்குமே 6 மாதத்துக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது எங்ககிட்ட வரக்கூடிய ஒரு 100 தம்பதிகளில் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 60-70 பேர் இயற்கையான முறையிலேயே கருத்தரிக்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வெற்றிலை கஸ்தூரியுடைய ஒரு குணம்தான். இரண்டாவது, மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. வேலையில் இருக்கக்கூடிய அழுத்தம், வீட்டில் இருக்கக்கூடிய அழுத்தம், உணவு சாப்பிடுவதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், அதே போல் மன அழுத்தம் இல்லை அப்படிங்கிற மன அழுத்தம் கூட இன்றைக்கு நிறைய பேருக்கு ரிட்டையர்டு ஏஜில் வரதை நம்ம பார்க்குறோம். 50 வயது வரலும் நல்ல பிஸியாக இருக்கார், 60 ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆன பிறகு ஒரு நாள் அவர் பார்க்குறதுக்கே எந்த வேலையும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடுறாரு. அப்போ என்ன ஆகுது, அதுவும் அவர்களுக்கு கடுமையான மன அழுத்தமாக மாறிவிடுகிறது. மன அழுத்தத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆன்டி டிப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை ஒதுக்கி இந்த வெற்றிலை கஸ்தூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி இயற்கையான ஒரு ஆன்டி டிப்ரெசன்ஸ் மாதிரி வெந்நீர்லேயோ பால்லையோ கலந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெற்றிடத்தை உருவாக்கக்கூடிய மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள் படிப்படியாக குறைந்து வரதை பார்க்க முடியும். அந்த மாதிரி குறைந்து வரும்போது சிறிது சிறிதாக சாதாரண விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் மனம் சம்பந்தப்பட்ட அழுத்தம் குறைந்து மனதில் ஒரு அமைதியான வெற்றிடம் உருவாகி மனம் அமைதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த 50 வயசுக்கு மேலே ஆகும்போது பார்க்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் ஆரம்பிக்கிற டைம். அதே போல் இன்றைக்கு வேலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு எழுந்துக்கிறது, ஃபுட்டில் ஒரு கரெக்டான ஒரு ரொட்டீன் இல்லாமல் வேலையில் கடுமையான ப்ரெஷரோடு வர்றது, இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்பட்டு சின்ன வயசுலேயே சர்க்கரை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறதை பார்க்குறோம். இதெல்லாம் குறைப்பதற்கு இந்த வெற்றிலை கஸ்தூரி ஒரு மிகச்சிறந்த மருந்து. வெற்றிலை கஸ்தூரி அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. கொஞ்சம் பெரிய ஊரில் மதுரை, சென்னையிலலாம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்து அதற்கான என்ன தீர்வை தர இருக்கிறார் என்பதை பற்றி கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக அரசியலில் வரக்கூடியவர்கள், புதிதாக அரசியல் கொள்கைகளை வைக்கக்கூடியவர்கள், அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவாக இருக்கும்? நாங்கள் இத்தகைய புதிய திட்டங்களை மக்களுக்காக வைத்திருக்கிறோம், புதிய சிந்தனைகளை மக்களுக்காக வைத்திருக்கிறோம், புதிய மாற்றுகளை வைத்திருக்கிறோம், எங்களுடைய புதிய பொருளாதார கொள்கை இது, புதிய அரசியல் கொள்கை இது, பண்பாட்டு கொள்கை இது என்றெல்லாம் ஒருவர் பேசினால் அவரை நாம் ஒரு மாற்று என்று கருத முடியும். சரி, இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒன்றை இவர்கள் ஏதோ செய்ய வருகிறார்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் பலர் இன்றைக்கு அரசியல் களத்தில் முண்டி அடித்துக்கொண்டு உள்ளே வருகிறார்கள். அப்படி வருகிற போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்பது, தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் உருவாகிவிட்டது, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தாங்கள் தான் உரியவர்கள், ஒரு வலிமை வாய்ந்த தலைவர்கள் தான் அதற்கு தேவைப்படுகிறது, நாங்கள் அந்த தலைமையை கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்கிற போது நாம் அவரிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் யார்? உங்களுடைய தகைமை என்பது என்ன? பின்புலம் என்பது என்ன? உங்களுடைய தலைமை பண்பு என்பது என்ன? கடந்த காலத்தில் ஒரு மாநில அரசியலுக்கு தலைமை தாங்குவதற்கு உரிய வகையில் உங்களை நீங்கள் எப்படி வார்த்து கொண்டீர்கள்? எப்போதாவது உங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா? நடைமுறை போராட்டக் களத்தில் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா என்று பார்த்தால் அது எதற்குமே பதில் இல்லை. மாறாக எங்களால் தலைமை தாங்க முடியும், எங்களுக்கு தலைமையை கொடுங்கள், அதிகாரத்தை கொடுங்கள், முதலமைச்சர் பதவியை கொடுங்கள் என்று உரத்த குரலில் அவர்கள் முழங்குகிறார்கள், நிர்பந்திக்கிறார்கள், அல்லது ஒரு கடவுளைப் போல அருள்பாலிக்கக்கூடிய ஒரு மொழியில் பேசுகிறார்கள். உண்மையில் பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், ஒருவரிடம் போய் உங்கள் அரசியல் கொள்கை என்னவென்று கேட்டால் அவர் அதை எப்படி நான் இப்பொழுதே சொல்ல முடியும், கட்சி ஆரம்பித்த பிறகுதானே சொல்ல முடியும் என்கிறார். கட்சி ஆரம்பித்த பிறகு அவரிடம் போய் கேட்டால் அதை நான் இன்னும் 1 மாதம் கழித்து புத்தகமாக அச்சிட்டு தருவேன் என்கிறார். இன்னொருவர் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்ன உடனேயே என்னிடம் எப்படி கொள்கைகளை கேட்கலாம் என்கிறார். இப்படியாக முன்னுக்கு பின்முரணான அல்லது எந்தவிதமான தெளிவுமற்ற, எந்தவிதமான கோட்பாடு மற்றவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை கோருகிறார்கள். அப்படி கோரக்கூடியவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தமிழக அரசியலில் வெற்றிடம் என்பது உருவாகிவிட்டது என்று.
அரசியல் மட்டுமல்ல, எதிலுமே எங்குமே வெற்றிடங்கள் உருவாவதில்லை. மாறாக ஒரு 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 ஆளுமை மிக்க தலைவர் அவர் பணியாற்ற முடியாமல் போகிற போது அந்த இடத்தில் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பணியை முன்னெடுத்து செல்வார்கள். ஒரு இயக்கம் என்பது ஒரு தனி நபர்கள் மட்டுமல்ல, அது பல்லாயிரக்கணக்கான அந்த அந்த இயக்கத்தினுடைய ஒரு அமைப்பாளர்களாலும் அல்லது செயல்பாட்டாளர்களாலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆதரவாளர்களாலும் தொண்டர்களாலும் உருவானது ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம் என்பது அது கடந்த காலத்தில் பல்வேறு விதமான விஷயங்களை தாண்டி வந்திருக்கும். அதனும் பல நிறைகள் இருக்கலாம், சில குறைகள் இருக்கலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இயக்கங்கள் என்று வலிமையுடன் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு வரலாறு என்பது அவை மக்களோட வாழ்க்கையாக பின்னி பிணைந்திருக்கின்றன. அந்த தலைவர்கள் தொடர்ந்து மக்களிடம் பேசி இருக்கிறார்கள், மக்களுடைய உரிமைகள் தொடர்பான பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள், பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் இங்கு ஒரு அரசியல் இயக்கங்களினுடைய இருப்பு என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் கடந்த காலத்தில் அரசியல் ரீதியாக எந்த விதமான செயல்பாடுமற்றவர்கள், ஒரு குறைந்தபட்சமான அரசியல் ஆர்வத்தை கூட வெளிப்படுத்தாதவர்கள், நேற்று வரை அரசியலுக்கே வரமாட்டேன் என்று சொன்னவர்கள் அல்லது வருவது போன்ற தோற்றத்தை உருவாக்கினவர்கள் இன்றைக்கு துணிச்சலாக வந்து மிக வெளிப்படையாக தங்களுக்கு அதிகாரத்தை கோருகிறார்கள். வெற்றிடம் உருவாகிவிட்டது என்கிறார்கள். எங்குமே எப்பொழுதும் அத்தகைய வெற்றிடங்கள் உருவாகிற போது மட்டுமே தலைவர்கள் உருவாவார்கள் என்று சொன்னால் வேறு எந்த தலைவருமே அப்படி உருவாக முடியாது. மாறாக ஒரு அரசியல் நீரோட்டத்தினுடைய போக்கிலிருந்து ஒரு சமூகத்தினுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த வண்ணம்தான் ஒருவர் ஒரு தலைவராக உருவாக முடியும், அல்லது வரலாறு அத்தகைய ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து கொள்ளும். ஆனால் இன்றைக்கு அரசியல் என்பது மிகவும் கேலிக்குத்தான ஒன்றாக மாறிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். எந்த அரசியல் பார்வையும் மற்றவர்கள் தங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கோருகிறார்கள், எந்த அரசியல் செயல்பாடு மற்றவர்கள் அரசியல் அதிகாரத்தை கோருகிறார்கள். இவர்களுக்கு மக்களை பற்றி என்ன தெரியும், மக்களோட என்ன உறவு இருக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும் என்கிற கேள்விகள் மிக மிக அடிப்படையானவை என்று எனக்கு தோன்றுகிறது. பல சமயங்கள் இந்த கேள்விகள் இவர்களை பற்றி கேட்கப்படுவதில்லை. மாறாக அவர்கள் பூடகமாக பேசுகிற செய்திகளுக்கு விளக்க உரை எழுதுகிற முயற்சிகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுதுமே நீ யார் என்கிற ஒரு கேள்வி மிக மிக முக்கியமானது. அப்படி பார்க்கிற போது இந்த அரசியலுக்கு வர விரும்புகிற பலரையும் நோக்கி நீங்கள் யார், உங்களுடைய அரசியல் சிந்தனை என்ன, கடந்த காலத்தில் ஏன் இதை மறைத்து வைத்திருந்தீர்கள், ஏன் இவ்வளவு காலம் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தும் கூட அரசியல் சிந்தனைகளினுடைய அரசியல் குரலினுடைய ஒரு சிறு ஒரு வெளிப்பாட்டை கூட நீங்கள் கொண்டு வரவில்லை என்கிற கேள்விகளை நாம் எழுப்பினால் அதற்கு அவர்களிடம் பதில் இருக்கப் போவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் எல்லோருமே வேறு ஏதோ ஒரு அரசியலினுடைய கையாளாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல் களத்தை எப்படியாவது சிதைத்து விட வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு பலரும் இங்கு களமிறங்கி வருகிறார்கள். அவர்கள்தான் ஒரு கட்டுக்கதையை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், வெற்றிடம் உருவாகிவிட்டது என்று. எப்படி அப்படி ஒரு வெற்றிடத்தை ஒருவர் உருவாக்க முடியும்? அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய கனவு. ஏதோ ஒரு அதிகாரம் என்பது, ஒரு மாநில மக்களுடைய விருப்பம் என்பது தனிநபர்கள் சார்ந்து மட்டும் இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது அப்படி அல்ல. தனிநபரை மையமாக கொண்ட அரசியல் என்பது மிக மிக ஆபத்தானது. அது பாசிசத்தில் தான் போய் முடியும், எதேச்சாதிகாரத்தில் தான் போய் முடியும். ஒரு தலைவர் அடிமட்டத்திலிருந்து தானாக உருவாகி வர வேண்டும். அவர் பல்வேறு சவால்களை கடந்து வர வேண்டும். அவருக்கு கட்சி என்றால் என்னவென்று தெரிய வேண்டும், மக்களை பற்றி தெரிய வேண்டும், அரசியல் தொண்டர்களை பற்றி தெரிய வேண்டும், ஒரு எதிர்க்கட்சியினுடைய கொள்கைகளை பற்றி அவர்களுக்கு தெரிய வேண்டும், அணுகுமுறைகளை பற்றி தெரிய வேண்டும். ஆனால் எதை பற்றியுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்கிற மனநிலையில் இன்றைக்கு கட்சி ஆரம்பிப்பவர்கள் அல்லது தங்களை நோக்கி அழைப்பவர்கள் அவர்கள் ஒரு மக்களை ஏமாற்றுகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். சில சமயம் தங்களையும் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளுமே ஒரு துறையை பற்றிய பல அனுபவங்களையும் பல தகவல்களையும் நாம் பெற்று வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சிவ இளங்கோ, சட்ட பஞ்சாயத்து இயக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, முக்கியமான பல பிரச்சனைகளில் நம்ம வந்து நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு அப்படின்னு போகும்போது அதில் எந்த மாதிரியான இழுபறிகள் இருக்குது, குறிப்பிட்டு சொல்லணும்னா காவிரி மேலாண்மை வாரியம், இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
ஒரு சட்ட வல்லுநராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். சட்ட பஞ்சாயத்து இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு வந்து சட்ட ரீதியான ஒரு தீர்வு நம்ம போகும்போதும் அங்கேயும் சரியான முறையில் அதை கையாளலையா இல்லை மற்றவங்க சரியான முறையில் அதை கையாள்றதுனால நம்மளுக்கு பல விஷயங்கள் சாதகமாக நடக்காமல் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு சாதாரண மனிதன் அளவுக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம். மத்திய அரசோட கொள்கை முடிவுகளாகட்டும், மாநில அரசாங்கத்தோட இன்றைய நிலைப்பாடாகட்டும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வஞ்சிக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறத பார்க்குறோம். முதல்ல சொன்னோம்னாலே காவல்துறை சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. முக்கியமான ஒரு விஷயம் அது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் சரி, அன்றைய நடைமுறைகளுக்கும் சரி. இதை தாண்டி இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா காவிரி பிரச்சனை பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதை நீதிமன்றம் மூலமாக தான் நம்மளுக்கான தீர்வு அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த நேரத்தில் அங்கேயும் போகும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முறையும் தோல்வியை தழுவக்கூடிய நிலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இது சார்ந்த நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல இந்த காவிரி பிரச்சனையை பற்றி பார்ப்போம். 2 மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு நதிநீர் பங்கீடு அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம நீதிமன்றத்துக்கு போகும்போதும் அந்த நீரின் அளவை வந்து குறைக்கக்கூடிய சூழல். இதுவே ஒரு த்ரெட். நம்ம மறுபடியும் போனால் இன்னும் குறைச்சிருவாங்களோ, இருக்கிறதும் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. இந்த நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நீண்ட கால தொடர்ச்சியாக இருக்கு. இன்றைய நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க சார்? சொல்லுவாங்க என்றும் வற்றாத காவேரி அரசியல். இது வந்து 1892 வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன, இங்கே சென்னை மாகாணம், மைசூர் சமஸ்தானம் இருவருக்கும் இடையான ஒரு ஒப்பந்தம். இந்த காவேரி நீரை எப்படி நம்ம பங்கிட்டுக் கொள்கிறது அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம வந்து துவங்குது. இந்த காவேரியினுடைய பிரச்சனைகள் வந்து துவங்குறது 1800களில். அதன் பிறகு 1974 தான் அடுத்தது வந்து அவங்க கிருஷ்ணராஜர் அணையை கட்டுறாங்க. இப்போ மேட்டூர் அணை. அப்போ இது 2 அணைகள் இருக்குது. இதுக்கான வந்து இதன் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ஆண்டு கால ஒரு ஒப்பந்தம். அது வந்து 1924 50 74 அது முடியுது. அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிடுது. அதன் பிறகு தமிழக அரசு வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. 1986களில் வேண்டுகோள் வந்து தீவிரமாக வைக்கும்போது, அப்போ 1990 வந்து விபி சிங் வந்து பிரதமராக இருக்கும்போது சரி காவேரி நடுவர் மன்றத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜூன் மாதம் அந்த உத்தரவு 1990. அதன் பிறகு 91 டிசம்பர் மாதம் வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு அவங்க கொடுக்குறாங்க. காவேரி நடுவர் மன்றம் வந்து இங்கே தமிழகத்துக்கு வந்து 205 டிஎம்சி வந்து தண்ணீர் வரணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால தீர்ப்பு அதுதான் கெசட்டில் வருது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அங்கே இருக்கும்போது அந்த 205 டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லும்போது அப்போ வந்து நம்ம வந்து 400-500 டிஎம்சி அவங்க நம்ம தமிழ்நாடு கேட்குறாங்க, அவங்க 466 கேட்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இந்த தீர்ப்பு வரும்போது கர்நாடகாவில் பெரிய கொந்தளிப்பு. அங்கே தமிழர்களில் வந்து அடிக்கிறது, அவங்களோட உடைமைகளை வந்து இது பண்ணுறது, சேதப்படுத்துறது, அந்த மாதிரியான ஒரு சூழல் நடந்துச்சு. அப்போ அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னாக்கா அந்த இடைக்கால தீர்ப்பையும் வந்து அவங்க நடைமுறைப்படுத்தலை. அடுத்தது வந்து அதுவே வந்து 91-90களிலேருந்து ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்டதுனால அதன் பிறகும் நடுவர் மன்ற தீர்ப்பு வந்து தள்ளி வந்து 2007 இறுதி தீர்ப்பு வருது. நம்ம வந்து கேட்டது கிட்டத்தட்ட 460-500 கேட்டோம். அடுத்தது 205 டிஎம்சி வந்து இடைக்கால தீர்ப்புலேயே சொல்லிட்டாங்க. இடைக்கால தீர்ப்பில் சொல்லும்போது அதன் பிறகு இவங்க இறுதி தீர்ப்பு 2007 வரும்போது அதுலேருந்து ஒரு 13 டிஎம்சி குறைச்சி 192 டிஎம்சி அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. உடனே நான் அதை ஏற்க மாட்டேன், உடனே அதுலேயும் பிரச்சனை, உடனே நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து கர்நாடகா தரப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களை வைத்து வந்து அவங்க வாதாடுறாங்க. இப்போ தமிழகத்தில் வந்து அந்த மாதிரி நுணுக்கமான ஒரு வழக்கறிஞர்கள் வைக்காததுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப அதாவது ஒரு 15-20 வருஷம் அவங்க வந்து ஆய்வு செய்து நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் வந்து காவிரி நடுவர் மன்றம் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லுது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இவங்க நடைமுறைப்படுத்தணும். அந்த நடுவர் மன்றத்துக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் அங்கே தமிழகத்தில் வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து போதுமான அளவு இருக்குது, அதனால வந்து 192 டிஎம்சி இன்னும் குறைச்சி வந்து ஒரு 14.75 டிஎம்சி இன்னும் குறைக்கலாம் அப்படின்னு குறைச்சி 192 குறைச்சி 177.25 டிஎம்சியாக குறைச்சாச்சு. சரி ரைட்டு. அதுலேயே வந்து என்ன நமக்கு வந்து தமிழகம் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது, தமிழக அரசு வந்து வாதத்தை சரியாக எடுத்து வைக்கல அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி இதனாச்சும் கொடுங்க
அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தாச்சு. 177.2 இந்த டிஎம்சி என்னாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டிஎம்சி வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு தமிழகத்திற்கு பாசனத்திற்கு விவசாயத்திற்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது அந்த வரையறையெல்லாம் இருக்குது. அப்போ அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு மேலாண்மை வாரியம் அமைக்கணும். அப்போ வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே தெளிவாக வந்து ஒரு விஷயம், இதை வந்து நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ண முடியாது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து யாருக்கும், அதாவது காவிரியை வந்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது, தமிழகமோ கர்நாடகாவோ. மூணாவது, இது வந்து 15 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி இறுதி தீர்ப்பை கொடுக்குது. அதில் தெளிவாக சொல்கிறாங்க, 6 வார காலத்தில் நீங்கள் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் எப்பப்போ எவ்வளவு தண்ணீர் நீங்கள் வந்து திறந்து விடணும், அப்போ தண்ணீர் இல்லை அப்படின்னாக்கா அந்த இருக்கிற தண்ணீரை எப்படி பங்கிடுறது. இப்போ இதுக்கெல்லாம் வரலாறுகள்லாம் இருக்குது, இந்தியாவிலேயே வந்து வரலாறுகள்லாம் இருக்குது. அப்போ வந்து இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து முன்வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம் முடிய போகுது ஜட்ஜ்மெண்ட் வந்து. இப்போ இது வரைக்குமே வந்து மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கான எந்த ஏற்பாடுகளும் பண்ணலை. தமிழக அரசு வந்து இங்கேருந்து எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தம், விவசாய சங்கத்தினுடைய அழுத்தம் காரணமாக வந்து இங்கே தமிழக அரசுலேருந்து கோரிக்கை போகும்போது வேறு வழி இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு வந்து 4 மாநிலங்கள், கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, 4 மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்களை கூட்டி ஒரு கூட்டத்தை போட்டோம், நாங்கள் வந்து அமைக்க போகிறோம். இப்போ அவங்களுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் வந்து, இது வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பிஜேபியாக இருக்கட்டும், தமிழகத்தில் அவங்க வந்து ஒருபோதும் இனிமேல் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டாங்க. இப்போ கர்நாடகாவில் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க ஆட்சி. இப்போ அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு பிஜேபிக்கு இருக்குது. அதனால நம்ம வந்து அங்கே கர்நாடகாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா நமக்கு வந்து அங்கே வந்து கை கொடுக்கும் தேர்தலில். இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நமக்கு வந்து அது வந்து பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம கர்நாடக மக்களினுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தெளிவாக உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தணும். 6 வார காலம் அவங்க வந்து அவகாசம் கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட இப்போ 3-4 வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 வாரத்தில் இருக்கும்போது இப்போ மத்திய அரசுலேருந்து ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிறார், அமைச்சர் என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ உடனடியாக அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்கிறார். அடுத்தது வந்து இப்போ வந்து மத்திய அரசினுடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீதிமன்றத்தில் தீர்ப்பில் அந்த மாதிரிலாம் குறிப்பிட்டுலாம் சொல்லலை, ஏற்கனவே வந்து நடுவர்மன்ற தீர்ப்பு என்ன சொன்னிச்சோ அதை தான் நம்ம சொல்லியிருக்கிறாங்க, அதில் வந்து எல்லாம் கைட்லைன் தான் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி இல்லை அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடியே வந்து நாங்கள் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டோம், எந்த வகையில் நாங்கள் வந்து அமைக்கிறதுக்கு முன்வர மாட்டோம், நாங்கள் வந்து இந்த தேர்தல் வந்து கர்நாடகா தேர்தல் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து இதை வந்து அமல்படுத்த மாட்டோம். அப்போ வந்து இது எந்த காலத்துலேயும் வந்து இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தண்ணியை வந்து கர்நாடகத்திலேருந்து பெற்றுத்தர்றதுக்கு வந்து எந்த வகையிலும் முயற்சி செய்யாது. ஏன்னா இங்கே வந்து தமிழகத்தில் வந்து அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அங்கே வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மாநிலத்தில் வந்து மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது. மாறி மாறி வரும்போது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அங்கே பிஜேபிக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஓட்டை அறுவடை பண்ணணும்னாக்கா என்ன பண்ணலாம்? அப்போ வந்து தமிழ்நாடு மக்கள் எப்படி போனானா வஞ்சிக்கப்பட பாருங்க, 205 டிஎம்சி, 192 டிஎம்சி, 177.25 டிஎம்சி. ஒரு டிஎம்சி வந்து 6000 ஏக்கர் வந்து நம்ம சாகுபடி பண்ணக்கூடியது. அப்போ வந்து கிட்டத்தட்ட 15 டிஎம்சி இப்போ குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90,000 ஏக்கர் தமிழகத்தினுடைய பாசன பகுதி வந்து இப்போ வந்து பாசனம் பெறாமல் போக போகுது. தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம அதை கூட நம்ம ஏற்றுக்கிட்டு தான் என்ன சொல்கிறோம், பரவாயில்ல 90,000 ஏக்கர் வந்து பாசனம் பெறலைன்னா கூட பரவாயில்ல, இருக்கிறத நீங்கள் வந்து அமல்படுத்துங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் தீர்ப்பில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா அவங்க என்னென்னா மறைமுகமாக வந்து அவங்களுக்கு வந்து கர்நாடக மக்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டோம், நாங்கள் மத்திய அரசு வந்து உங்கள் பக்கம் இருக்கிறோம், அப்போ நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக அங்கே சொல்கிறாங்க. அங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் அங்கே வந்து அந்த பிரச்சாரத்தில் பேசுகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. அப்போ வந்து என்னமோ சொல்லுவாங்க, கிராமங்களில் சொல்லுவாங்களே, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்கிற கதையா. அப்போ வந்து எல்லாமே இந்திய மக்கள் நீ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து தனித்தமிழ்நாடு கோரிக்கை எதுக்காக வந்து அழுத்தமாக ஆகுது அப்படின்னாக்கா, இரு நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தம் வந்து ஐநா உடன்படிக்கைப்படி கரெக்டாக எங்கே துவங்கினாலும் கடைமடை பகுதி எங்கேயோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. ஒரு ஆறு எங்கே துவங்குதோ கடைமடை பகுதிக்கு முன்னுரிமை. இப்போ என்னென்னா 1956 மொழிவாரி மாநிலங்கள் வந்து பிரிக்கப்படும் போது அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதி குடகுமலை இருக்கு இல்லைங்களா, அது வந்து கர்நாடகாவுக்கு போயிடுது.
அப்போ வந்து எல்லாமே இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சதுனால இதில் என்ன இருக்க போகுது, அவங்க கொடுத்துருவாங்க இங்கே கொடுத்துருவாங்க. இங்கே பற்றில இதில் கேரளாவில் அது மாதிரி தான் நம்ம முல்லை பெரியாரை விட்டோம். குமுளிலேருந்து 3-5 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த பரப்பளவை வந்து தமிழ்நாடு அந்த இது மாநிலம் பிரிக்கும் போது அது தமிழ்நாட்டில் சேர்ந்து அந்த பிரச்சனை இல்லை. இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பரப்பளவு தான். அந்த பரப்பை அப்போவே அந்த குடகுமலையை வந்து தமிழகத்தில் சேர்த்துருந்தாக்கா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்போ எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிச்சு, நம்ம தலைவர்கள் தானே, நம்ம காங்கிரஸ் தானே அப்படின்னு சொல்லி போய் இப்போ என்னாச்சுனாக்கா இப்போ பிரச்சனை வந்து இன்னும் இந்த கழுதஞ்சு கட்டரும்பு ஆன கதையாக 205, 192, 177 அந்த 177 நம்ம வந்து கிடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ வந்து இதில் பார்த்தாக்கா மத்திய அரசு வந்து முழுக்க அவங்க வந்து சட்டத்தை மதிக்கிறது கிடையாது, நீதியை மதிக்கிறது கிடையாது. வல்லான் வகுத்ததே சட்டம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் கேட்டாகணும், நாங்கள் இந்தியா முழுமைக்கும் காவி மையத்தை கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான செய்கிறாங்க. இப்போ ஒரு திரிபுராவில் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெற்ற உடனே சிலைகள், தலைவர்களுடைய சிலைகள் வந்து அகற்றுறது. இங்கே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிஜேபி தலைவர்கள் வந்து நாங்கள் வந்து பெரியாரினுடைய சிலைகள் வந்து நாங்கள் இடிப்போம் உடைப்போம் அப்படிங்கிறதுலாம் இவ்வளோ தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட இந்துத்துவத்தை வந்து இவ்வளோ தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் இந்தியா முழுமைக்கும் நாங்கள் வந்து காவி மையத்தை கொண்டு வருவோம், யாரும் எதிர்த்து கேட்க முடியாது, கேட்டாக்கா நாங்கள் வந்து சட்டத்தை கொண்டு அகற்றுவோம். இப்போ ஐயாக்கண்ணுங்கிறவர் வந்து விவசாயி வந்து பல போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம டெல்லியில் கடும் குளிர், பனி, வெயில் எல்லாத்துலேயும் போராட்டம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவர் வந்து இந்த விஷயத்தை பற்றி தமிழக மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். இது வந்து காவேரி பிரச்சனைங்கிறது வந்து நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னாக்கா இது வந்து டெல்டா மாவட்டங்களுக்கான பிரச்சனை. அப்படி அல்ல. கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய 50-60% மாவட்டங்களிலே குடிநீர் ஆகாத பிரச்சனை. இங்கே ராமநாதபுரம் வரைக்கும் அந்த காவிரி நீர் போகுது. இங்கே சென்னை வரைக்கும், வீராணத்துலேருந்து சென்னை வரைக்கும் இங்கே நம்ம வந்து அந்த தண்ணியை பயன்படுத்துகிறோம். அப்போ அதை விழிப்புணர்வு பண்ணுறாரு மக்களுக்கு, இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே வந்து பாரதிய ஜனதாவை சேர்ந்த பொறுப்பாளர், மகளிர் அணியை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் வந்து அடிக்க வர்றாங்க. அப்போ வந்து அடிக்க வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை அடித்த பிறகு வழக்கு யார் மேலே போடுறாங்க அப்படின்னாக்கா ஐயாக்கண்ணு மேலே போட்டுக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கொடுமை. ஒரு விவசாயம் தமிழகத்தை வந்து வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100-200 நாள் போராட்டம் நடத்தினருக்கான மரியாதையை பாருங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னோட கட்சியில் உள்ள ஒரு பெண் பொறுப்பாளரை விட்டு அடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிம்பத்தியை ஏற்படுத்துறது என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து அவர் அடிச்சிட்டாரு ஐயாக்கண்ணு, இவ்வளோ ஒரு மூத்தவர், ஒரு விவசாய சங்க தலைவர் சொல்கிறாரு அப்படின்னு பிரச்சனையை திசை திருப்பி இன்னைக்கு ஒரு வழக்கு போட்டாச்சு. இப்போ அதுக்கு வந்து உடனடியாக வந்து வழக்கு போடுற தமிழக அரசு ராஜாவினுடைய அவருடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகநூல் பதிவு, ட்விட்டர் பதிவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அட்மினுடைய தவறுதலா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் உடனே என்ன பண்ணுறாரு, ராஜாவை கண்டிக்காமல் இதை மாதிரி இது சமூகத்துக்கு இதாக அட்மினை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் முதலமைச்சர். அப்போ வந்து முதலமைச்சரும் வேறு எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுமே வந்து ஒரு அடிமை ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. அவங்க பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க வந்து கேட்க முடியும், அதை மீறி கேட்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே மாநில சுயாட்சியை பற்றி பேசுனது வந்து தமிழகம் தான் அதிகம். இன்றைக்கி வந்து ஒரு ஆளுநர் வந்து உள்ளரப்பு வந்து அவர் நிர்வாகத்தை கவனிக்கிறேன், நீங்கள் தொழில் துவங்கணும்னா நீங்கள் ஆளுநர் மாளிகைக்கு வாங்க, நாங்கள் வந்து போய் ஒவ்வொரு அரசு அலுவலகத்துலேயும் நாங்கள் ஆய்வு செய்கிறேன், மனுக்கள் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட இவங்களுக்கு கூச்சமே இல்லாமல் அதை பற்றி அது நல்லது தானே அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லும் போது என்னென்னாக்கா அடிமைக்கு வந்து அடிமைனா என்னன்னு தெரியாது, அடிமைப்பட்டிருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து இவங்களுடைய சுயாட்சியை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வந்து சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு சூழலில் வந்து நீங்கள் வந்து இவங்களே கூட சொல்லியிருந்துக்கோங்க. இப்போலாம் அதெல்லாம் பார்க்கும்போது யார் வழக்கறிஞர்கள் வைக்கிறது அப்படின்னாக்கா, நீ வந்து ஒரு டம்மியான வழக்கறிஞர் கூட வச்சுருங்க தமிழகத்தின் சார்பில், நாங்கள் அங்கே வந்து நல்லா வைக்கல வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா இவங்க வந்து எதிர்த்து கேட்க முடியாது. ஒரு இந்திய அமைச்சர் வந்து ஒரு சொல்கிறார், மத்திய அமைச்சர், இது இந்த மாதிரியெல்லாம் அமைக்க முடியாது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது. இவர் முதலமைச்சர்கிட்ட கேட்டால் நான் இன்னும் அந்த தீர்ப்பு படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. தமிழ்நாட்டோட உரிமைகளை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு மாநில அரசாங்கம் இப்படி செயலற்று போயிருக்கிற நிலைமையினால தான் இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம வெளிப்படுத்த முடியாத ஒரு பக்கம் நம்மளுடைய தேவைகள், வளம், அது சார்ந்த பிரச்சனைகள்ல இப்படி ஒரு பெரிய கேள்விக்குறின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு நாட்டையே பாலைவனமாக்கக்கூடிய பல விஷயங்களோட செயல்பாடுகள் அதிவேகமாக போயிட்டு இருக்கு. நம்ம இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 24ஆம் தேதி அப்புறம் ஒரு ஒப்புதல் அப்படின்றத கொடுத்து
கொடுத்துட்டாங்க. அதற்கான கிணறுகள் எடுக்கிறது, குழாய் பதிப்பு அப்படின்ற வேலைகள் இது பற்றின ஒரு ஆய்வு நமக்கு சொல்லுது. இதெல்லாம் நடைமுறைக்கு வரும்போது விவசாயம் அப்படிங்கிறது இல்லை, ஒரு பக்கம் தண்ணி இல்லாம வறட்சின்னா ஒரு பாலைவனமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்றதை பார்க்குறோம். ஆனா அதற்கான வேலைகள் அதிவேகமா நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை வந்து கொடுக்கறது கிடையாது. இந்த பக்கம் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், காவிரி தண்ணி இங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை கொடுக்கறது இல்லை. எதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறோமோ, தமிழகத்தில் வந்து எங்களுக்கு நியூட்ரினை வேண்டாம், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது வேண்டாம், மீத்தேன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் வந்து இங்கே திணிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு தான் இன்றைக்கி வந்து மத்திய அரசு வந்திருக்குது. இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பது தான் அனைத்து கட்சிகள் அனைத்து அமைப்புகளினுடைய விருப்பமாக இருக்குது. டெல்டா மாவட்டத்தை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அப்போ அங்கே வந்து அது மாதிரி அறிவிச்சாச்சுனாக்கா வேற எந்த வேலையும் அங்கே செய்ய முடியாது. விவசாயத்தை மட்டும்தான் நம்ம வந்து அங்கே செய்ய முடியும். ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி பெட்ரோலிய பொருட்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால, நிலக்கரி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சுனாக்கா அந்த இன்னும் ஒரு கருத்து கூட சொல்கிறாங்க. என்னென்னா அது உண்மையா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு வந்து காவேரியில் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, காவேரியில் வந்து நீரை கொடுக்கறதுக்கு மறுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னாக்கா, இந்த மாதிரியான நீரை நம்ம கொடுக்காம இருந்தால் தான் அங்கே வறட்சி ஆகும்போது தான் மக்கள்லாம் காவிரி டெல்டா மாவட்டங்களை விட்டு வெளியேறுவாங்க. அப்போ தான் நம்ம இந்த மீத்தேனு இந்த மாதிரியான ஹைட்ரோ கார்பன்லாம் எடுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அதுக்கான ஒரு முன்னோட்ட துவக்கம் தான் இந்த மாதிரியான காவிரி நீரை கொடுக்காம இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது கூட இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் நடக்கத்தெல்லாம் பார்க்கும்போது அதுவும் கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுகிறது. இன்றைக்கி பற்றி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேட்குற இங்கே காவிரி நீரை கொடுக்கல, 24 கிணறுகள் அமைத்து அங்கே பெட்ரோலிய பொருட்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான அனுமதியை வந்து தனியார் நிறுவனங்களுக்கும் ONGCக்கும் மத்திய அரசு வழங்கியிருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே 24 இடங்களில் நாங்கள் வந்து 1000 அடி 2000 அடி 3000 அடி 5000 அடி உலர போட்டு எடுக்கும்போது நீர்மட்டம் வந்து குறையும் போது அந்த பகுதியில் வந்து விவசாயம் இன்றைக்கி வந்து முப்போகம் விளைஞ்சிருச்சு, அப்புறம் வந்து இருபோகம் ஆணுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு போகம் விவசாயம் செய்கிறதுக்கே அங்கே காவிரி டெல்டா மாநிலம் கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதையும் அழிச்சிருங்க. இன்றைக்கி வந்து ஒரு போகம் இன்றைக்கி வந்து காவிரி நீர் ஒரு பாதியும் மீதியை வந்து போர்வெல் மூலயமா போட்டும் எடுத்து இன்றைக்கி இந்த ஒரு போகத்தை அன்றைக்கி சாகுபடி செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரியான நிறைய இடங்களில் வந்து நீங்கள் வந்து 5000 அடி 3000 அடி நீங்கள் வந்து உள்ளார போட்டு அதை எடுக்கும்போது என்ன ஆகும்னாக்கா நிலத்தடி நீர் மட்டம் வந்து குறையுது. நீங்கள் நம்ம பார்த்தோம் கதிராமங்கலத்தில் வந்து அந்த குடிநீர்லேயே வந்து அது எப்படி இந்த எண்ணெயெல்லாம் கலந்து வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் வந்து இந்த மாதிரி மீத்தேன் எடுக்கிற இந்த ஆழ்குழாய் கிணறு அமைக்கிறதுலேருந்து எடுத்து அங்கே ப்ராசஸ் பண்ணுற தொழிற்சாலைக்கு போகிற வழியில் வந்து வயலில் நெல் கதிர் பயிரிடக்கூடிய வயலில் வந்து கசிவு ஏற்பட்டிருக்குது. அதை வந்து அகற்றுறதுக்கு கூட இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் பொறுத்தளவில் இவ்வளோ விஷயம் நம்ம பேசுகிறோம். இந்த பக்கம் வந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் சொல்கிறோம், இந்த பக்கம் வந்து நியூட்ரினை சொல்கிறோம், இவ்வளோ திட்டங்கள் நிறைய வளர்ச்சி விஞ்ஞானம் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் கப்பல்லேருந்து எண்ணெய் கசியும் போதும் நம்ம பக்கெட்டை வச்சு தான் அள்ளணும். அங்கே வந்து திருவாரூர் மாவட்டங்களில் அது மாதிரி எண்ணெய் கசிவு அதையும் என்ன பண்ணுறோம், ஒரு பக்கெட்டை வச்சு தான் அள்ளிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான டெக்னாலஜி தான் இன்றைக்கி இருந்துட்டு இருக்குது. அது முடிஞ்சு எவ்வளோ அள்ள முடியுமோ அள்ளிட்டு மீதி என்ன பண்ணுறாங்க, கொளுத்தி விட்றாங்க. அங்கேருந்து தீயை வந்து பற்ற வச்சு அந்த இது பண்ணுறாங்க. அந்த அளவு தான் இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது. எந்த வந்து இந்த மாதிரியான ஒரு கசிவு ஏற்பட்டுச்சுன்னா, பெரிய பாதிப்பு வந்துச்சுனாக்கா, இந்த எண்ணெயோட மேலே வந்துச்சுனாக்கா அந்த வயலில் வந்து அடுத்தது விவசாயம் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கும். அவருக்கு ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருப்பார் ஒரு விவசாயி. அவருடைய வாழ்வாதாரமே அதுதான். ஏதோ 3 போகம் 2 போகம் இன்றைக்கி 1 போகம் தான் அது விளைவிக்கக்கூடியது. அதையுமே அந்த விவசாயிகளால் இப்போ பண்ண முடியாத ஒரு சூழல். இழப்பீடும் ஒழுங்காக கொடுக்கறதில்ல. இப்போ இந்த மாதிரியான ஒரு விவசாயிகளை வந்து முழுவதுமாக வஞ்சிக்கிற செயலை தான் இன்றைக்கி வந்து மத்திய அரசு வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கு. கொடுக்காதீங்கன்னு பல போராட்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கதிராமங்கலத்தில் பல போராட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல போராட்டங்கள் மக்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்குமே செய்யலாம். நாங்கள் வந்து அனுமதி கொடுக்குறோம், அவங்க எடுப்பாங்க. ஏற்கனவே வந்து மன்னார்குடியில் அதை மாதிரி தான் மீத்தேன் எடுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ நம்மாளர் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினார். அவங்களுடைய இறப்புலையே எல்லாமே நிறைய சந்தேகங்கள் கிளப்பினாங்க, என்னவா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல். இன்றைக்கி வந்து அந்த போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கி வந்து அந்த மன்னார்குடி சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த மீத்தேன் நிலக்கரியை வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து மக்கள் போராட்டத்தினால பல்வேறு கட்சிகள் இயக்கங்களுடைய போராட்டத்தினால இன்றைக்கி அது வந்து எடுக்கப்படாமல் தடுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் அதை மாதிரி செஞ்சுட்டு இந்த பக்கம் கடலூர்லேருந்து கடலோர மாவட்டங்கள் எல்லாம் நான் வந்து கொடுத்துட்றோம், நீங்கள் அனுமதி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சீண்டி பார்க்குறாங்க தமிழக மக்களை. நாங்கள் வந்து கொடுக்குறோம்,
இன்னொரு கம்பெனி அங்கே கொடுத்தாச்சு, அனுமதி நம்ம மறுத்தாச்சு, உடனே வேறு கம்பெனிக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இதை எடுக்கிறது மூலம் இந்த மாவட்டங்களை வந்து வறட்சி ஆக்கிட்டாக்கா அப்புறம் வந்து மக்கள் வந்து வெளியேறிடுவாங்க. நம்ம வந்து முழுமையாக எடுத்துருவோம். இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டங்களில் வந்து பெட்ரோலிய பொருட்கள் வந்து நிறைய இருக்குது. திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டம். இந்த டெல்டா மாவட்டத்துக்குள்ள இந்த ஒரு 3 மாவட்டங்கள்லையும் இன்றைக்கி வந்து நிறைய பெட்ரோலிய வளங்கள் இருக்கிறது. அதனால் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு தடையாக இருக்கிறது என்ன காரணம்? விவசாயம். அப்போ வந்து அந்த விவசாயத்துக்கு தண்ணி இருந்தால் தானே வந்து அவங்க செய்கிறாங்க. தண்ணி வந்து இங்கேருந்து தானே வரணும், கர்நாடகாலேருந்து காவிரியிலேருந்து வரணும். சரி, அதை வந்து நம்ம வந்து குறைச்சிருவோம். ஒரு நீதிபதிகள் வந்து அந்த தீர்ப்பில் வந்து நாங்கள் வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து அதிகமாக இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து அதை ஈடு செஞ்சுக்கலாம், அதனால் ஒரு 15 TMC குறைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அபத்தமான தீர்ப்பு. அதுக்கு அடுத்து அதை மேல்முறையீடு செய்ய முடியாதான், அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பாஞ்சு. அப்போ வந்து தொடர்ச்சியாக காவிரி விஷயமாக இருக்கட்டும், மீத்தேன் விஷயமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக தமிழக மக்கள் வந்து ஒரு வஞ்சிக்கப்படுகிற செயலை தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அது தமிழ்நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம எங்கெங்கெல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அந்த மக்களுக்கு நம்ம என்ன செஞ்சாக்கா ஆட்சிக்கு வரலாம், அந்த வேலையை கணக்கச்சிதமாக இன்றைக்கி வந்து மத்திய அரசு, பிஜேபி அரசு இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்குது. நிச்சயமா சார், இன்றைய போக்கு பார்க்கும்போது தமிழக மக்களை பற்றின ஒரு அக்கறை மத்திய அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்னாலும், அடிப்படையில் ஓட்டு போட்ட மக்களோட அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணணுன்ற ஒரு சின்ன ஒரு பொறுப்பு கூட இல்லாமல் மாநில அரசாங்கத்தோட செயல்பாடு பல விஷயங்கள்ல இருக்கிறத பார்க்குறோம். பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு சூழலில் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? நீ சமூக காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா செயின் அறுத்துட்டு போகிறது, பெண்கள் வந்து பட்டப்பகல்லே நீங்கள் பார்த்துருவீங்க, நிறைய வீடியோலாம் நீங்கள் சேனல்கள்லாம் ஒளிபரப்புனீங்க. கணவன் மனைவி நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியாக வந்து செயினை பறிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இப்போ வந்து சமீப காலங்களில் ஒரு 6 மாதங்களில் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து எப்போயாவது நடக்கும், நம்ம பேப்பரில் பார்ப்போம், ஒரு இது மாதிரி அறுத்துட்டு போயிட்டாங்க, அதுவும் வந்து தனியாக போன பெண்ணிடம், இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் போன பெண்ணிடம் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி வந்து பகல்லே பட்டப்பகல்லே இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்குது. அப்போ வந்து இவங்க இந்த சட்ட ஒழுங்கு கையில் வச்சுட்டு இருக்கவங்க மாநில அரசு, முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒரு பக்கம் திருட்டு சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் வந்து கொலைகள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு, ரவுடிகள்லாம் அட்டகாசம் தாங்க முடியாத சூழல் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவலர்களுடைய அத்துமீறல்கள். காவல்துறை வந்து உண்மையிலேயே யாரை பிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி திருடிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்கள போய் துரத்தி பிடிக்கணும். காவலர்கள் வந்து முக்கியமாக இந்த மாதிரி திருட்டு செயலில் ஈடுபடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, கொலை பண்ணுறவங்க, இவங்கள வந்து சேஸ் பண்ணி நீங்கள் வந்து துரத்தி போய் பிடிக்கணும். ஒரு ஹெல்மெட்டு போடலை அதனால வந்து நான் போய் துரத்தி 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் துரத்தி ஒரு பெண்ணை போய் நான் வந்து உதப்பேன், நான் என்னோடய கோவத்தை அங்கே தான் நான் காமிச்சு அந்த பெண் வந்து திருச்சியில் உயிரிழக்கிற அளவுக்கு அவங்க செய்யலாம். அப்போ எந்த மனநிலைக்கு வந்து காவலர்கள் போயிட்டாங்க? அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு டார்கெட் நிர்ணயிச்சிருக்கிறாங்களா. இன்றைக்கி வந்து ஒரு காவலருக்கு வந்து 100 இருசக்கர வாகன வழக்குகள் நீ போடணும் அப்படின்னு டார்கெட் வந்து இது வந்து எழுதப்படாத வாய்மொழி உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஒரு 100 பிடிக்கணும் அப்படின்னாக்கா யார் எக்கட்டு கேட்டானா எனக்கு வழக்கு வேறணும். அப்போ நம்ம வந்து பேரிகார்டை போட்டு வச்சிடுறாங்க, கை காமிக்கிறது உடனே வந்து நிற்கல அப்படின்னாக்கா உடனே துரத்துறது. அவங்க வந்து ஹெல்மெட் போடாது தப்பு தான், நிற்காதது அடுத்து தவறு தான். அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, 2 வீலருக்கான நம்பர் இருக்குது, பதிவு எண் இருக்குது. அந்த பதிவு எண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகவரி இருக்குது, கண்டுபிடிச்சிடலாம். சிசிடிவி கேமராலாம் நீங்கள் போகிற வழியில் எங்கேயும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம் யார் ஆளுன்ட்டு. அப்போ போய் நீங்கள் வந்து ஒரு ஹெல்மெட் போடுறதுக்கு நீங்கள் கை காமிச்சதுனால நிற்காததில் மதிக்கலை, உங்கள் ஈகோ டச் பண்ணியாச்சுங்கிறதுனால ஒரு 8 கிலோமீட்டர் துரத்தி போய் நான் போய் அவங்கள வந்து கொள்வோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அவங்க செஞ்சது வந்து அவங்க வந்து தப்பு தான், ஹெல்மெட் போடலையா நீங்கள் சட்டப்படி தப்பு தான், நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் வந்து காவல்துறை வந்து நிறுத்தின சொல்லி உங்களுக்கு வந்து உத்தரவு போடும்போது நிறுத்தலையா, தப்பு தான். அதுக்காக வந்து நீங்களே வந்து சட்டத்தையும் கையில் எடுத்துகிட்டு நீதியும் கையில் எடுத்துகிட்டு தீர்ப்பையும் நீங்கள் சொல்கிறது வந்து சரி கிடையாது. இப்போ ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து எப்படி பார்க்குதுன்னா, திருப்பூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டிஎஸ்பி வந்து அங்கே வந்து டாஸ்மாக் கடையினால நிறைய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் போராட்டம் நடக்குது. அப்போ வந்து ஒரு டிஎஸ்பி வந்து ஒரு பெண்ணை வந்து ஆக்ரோஷமாக போராட்ட ஒரு பெண்ணை வந்து அறையிறாரு, எல்லா ஊடகத்திலும் நம்ம பார்த்தோம். அவருக்கு வந்து டிஎஸ்பியாக இருக்கிறாரு, அவருக்கு அடுத்த ப்ரொமோஷன் வந்து கொடுக்குறாங்க. எல்லா கட்சிகள் அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணாங்க, உண்ணாவிரதங்கள்லாம்
கோயம்புத்தூர் திருப்பூரில் இருந்தாங்க. அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும், ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அரசாங்கம் என்ன சொல்கிறது, மக்களை நீ வந்து அடிக்கிறியா, அதாவது டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடுறவங்களை அடித்தாக்க உனக்கு வந்து ப்ரொமோஷன், உடனே ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் வந்து மற்ற காவலர்கள்லாம் வந்து சரி பரவாயில்ல, நமக்கு வந்து மக்களை என்ன பண்ணாலும் சரி நடவடிக்கை நம்ம மேலே எடுக்க மாட்டாங்க, ப்ரொமோஷன் தான் கிடைக்கும். அவங்க மத்தியில் என்னாச்சுனாக்கா நம்ம வந்து மக்களை வந்து துன்புறுத்தினாக்கா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அவங்க வந்து அடுத்த கட்டமாக இதை போய் உதைக்கிறது, துன்புறுத்துறது, அவங்க வார்த்தைகள்லாம் அவ்வளோ தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அன்றைக்கி வந்து அந்த இறந்த அந்த பெண்ணோடைய அக்கா வீட்டுக்கார் வந்து ஒரு தொலைக்காட்சி இதில் வந்து சொல்லியிருந்தார். வார்த்தைகள்லாம் அவ்வளோ கடுமையான வார்த்தைகளை அந்த வந்து காவல் ஆய்வாளர் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. சொல்ல முடியாத வார்த்தைகள் அந்த வார்த்தைகள்லாம் அப்படிலாம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பக்கம் வந்து கிட்டத்தட்ட 1,23,000 பணியிடங்களில் வந்து 1,00,000 பணியிடங்கள் தான், கிட்டத்தட்ட 1,03,000 பணியிடங்கள் தான் நிரப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 19,000-20,000 பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது ஒரு பக்கம். அவங்களுக்கு வந்து வார விடுமுறைகள்லாம் எதுவுமே கிடையாது காவலர்களுக்கு. வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டாக்கா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் உளவியல் ரீதியான பயிற்சிகள்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு, முதல்ல அதில் இல்லைங்க, எங்களுக்கு வார விடுமுறை கொடுத்தாலே எங்களுடைய பாதி பிரச்சனைகளுக்கு திருந்து விடும். ரெண்டாவது இந்த சிஎல்னு சொல்லக்கூடிய தற்செயல் எடுப்பு நாங்கள் வந்து எடுக்கிறதுனாக்கா பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி சமீபத்தில் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு காவலரும் ஒரு உதவி ஆய்வாளரும் வந்து தற்கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அதை விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஏதோ ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. சட்ட பஞ்சாயத்து இயக்கம் அந்த அமைப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்குது. அங்கே பணியாற்றவர்களுடைய குற்றங்கள் அதிகமானாலும் அவர்களுக்கான ஒரு மன அழுத்தமும் ஒரு காரணமாக இருக்குது. அதற்கான விஷயங்களில் அரசு ஈடுபடணும் அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு பல விதங்களில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கோம். அதற்கு தட்டி கேட்டு மத்திய அரசாங்கத்துக்கு குரல் கொடுக்க வேண்டிய மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் இன்னும் அதோட பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்க பார்த்ததுக்கு நன்றி. பல்கலைக்கழகங்களில் இருக்கும் புத்தகங்களை படித்து நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை நமக்காகவே ஒவ்வொரு நாளும் அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மார்ச் 14ஆம் தேதி என்பது இரு வகையில் உலக அளவில் முதன்மை பெற்ற ஒரு நாள். உலகத்தினுடைய மிகப்பெரிய சமூக சிந்தனையாளர்களில் ஒருவரான கார்ல் மார்க்ஸ் அவர்கள் மறைந்த நாள் மார்ச் 14. உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிவியல் அறிஞரான ஐன்ஸ்டீன் பிறந்த நாள் மார்ச் 14. இவர் மறைந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஐன்ஸ்டீன் இந்த உலகத்தில் பிறந்தார். 2 பேரும் ஐரோப்பியவர்கள். ஒருவர் சமூகத்துறையில் விஞ்ஞானியாக இருந்தார், இன்னொருவர் இயற்பியல் துறையில் விஞ்ஞானியாக இருந்தார். கார்ல் மார்க்ஸினுடைய கண்டுபிடிப்பு சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு உதவியது. ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்புகள் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவின. எனவே இந்த அடிப்படையில் இருபெரும் மனிதர்கள் ஒரே நாளில் மறைந்தும் பிறந்தும் இருக்கிறார்கள் என்பது ஒரு வரலாற்று குறிப்புகளில் ஒன்று என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு சிலர் மிகப்பெரிய அதிமேதாவிகள் நம் நாட்டில் தோன்றியிருக்கிறார்கள். இவர்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறார்கள். திடீரென்று லெனின் சிலை இடிக்கப்படுகிறது. கேட்டால் லெனினுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு என்கிறார்கள். தொடர்பு என்பது அவர் இந்த நாட்டில் பிறந்தால் மட்டும்தான் வரும் என்று கருதுவதை விட ஒரு மிகப்பெரிய அறிவு குறைவான சிந்தனை இருக்க முடியாது. அவர் இங்கே பிறக்கவில்லை என்றாலும் அவருடைய சிந்தனைகள் இந்த மண்ணை செம்மைப்படுத்தவும் உதவி இருக்கின்றன. கார்ல் மார்க்ஸும் ஐன்ஸ்டீனும் இல்லையானால் சமூக தளத்திலும் அறிவியல் தளத்திலும் பெரிய மாற்றங்கள் இந்த உலகில் நிகழ்ந்திருக்காது. எனவே அவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்று கேட்பது போன்ற அறிவு குறைவானவர்களினுடைய சொற்களை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் உலகத்தினுடைய மிக பல அறிஞர்கள் இந்தியாவிலே பிறக்கவில்லை. எந்த ஒரு நாட்டிலும் எல்லா அறிஞர்களும் பிறப்பதில்லை. உலகு தழுவிய அளவிலே தான் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள்
தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் இந்தியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைதான். ஆனால் அவருடைய கண்டுபிடிப்புகளை நம்மால் இந்த நிமிடம் வரை புறந்தள்ள முடியாது. அப்படி ஒவ்வொரு துறையிலும் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அவர் பிறந்தது இந்தியாவிலே இல்லை. அதற்காக அவர் கண்டுபிடித்த தொலைபேசியை தொடவே மாட்டோம் என்று எந்த புத்திசாலியும் சொல்லுவதில்லை. ஆகையினால் அவர் ஒவ்வொருவரும் எங்கு பிறந்திருந்தாலும் அவர்களினுடைய வாழ்வு, அவர்களினுடைய சிந்தனை, அவர்களினுடைய செயல்பாடுகள் உலகத்திற்கு பயன்படுகிறதா இல்லையா என்பதுதான். அப்படி பார்த்தால் 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அளவு உலகத்திற்கு பயன்பட்ட சிந்தனைகளை தந்தவர்கள் மார்க்ஸும் ஐன்ஸ்டீனும். மார்க்ஸ் 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து 19ஆம் நூற்றாண்டிலேயே இறந்து போனார். ஐன்ஸ்டீன் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே பிறந்து 20ஆம் நூற்றாண்டிலே இறந்து போனார். எனவே எந்த நூற்றாண்டில் பிறந்தார்கள், எந்த நாட்டில் பிறந்தார்கள் என்பதையெல்லாம் தாண்டி இருவரினுடைய கண்டுபிடிப்புகளும் நாட்டிற்கு மிக தேவையானவைகளாக, இன்றைக்கும் பயன்படக்கூடியவைகளாக, இன்றைக்கும் முன்னெடுத்து செல்ல வேண்டியவைகளாக இருக்கின்றன என்பதுதான் உண்மை. எனவே இரண்டு பேரினுடைய பிறந்த மறைந்த நாள்கள் ஒன்றாக அமைவது வெறும் ஒருங்கிணைவு, ஒரு கோயின்சிடன்ஸ் தான் என்றாலும் இரண்டுக்கும் இடையில் இன்னொரு பெரிய உறவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்றைக்கும் ஓரிடத்தில் நாம் ஒரு விவசாயம் செய்வதென்றால் கூட கரடு முரடாக இருக்கிற அந்த நிலத்தை பண்படுத்திய பிறகுதான் விதை விதைக்க முடியும். இந்த சமூகத்தை, உலக சமூகத்தையே பண்படுத்துகிற பணியை காரல் மார்க்ஸ் செய்தார். அதில் விதை தூவுகிற பணியை ஐன்ஸ்டீன் செய்தார் என்று சொல்ல வேண்டும். இதுதான் பெரிய ஒற்றுமையாக இருக்கிறது. இந்த சமூகம் ஒரு வர்க்க வேறுபாடுகளால் அழிந்து கொண்டிருக்கிற சமூகமாகவே இருந்திருக்குமானால் அந்த சமூகத்தில் வருகிற அறிவியல் மாற்றங்கள் கூட அதற்கு உதவாது. அதுதான் அடிப்படை. எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்தாலும், அறிவியல் மாற்றங்கள் வந்தாலும் அவற்றை பயன்படுத்தி கொள்ளத்தக்க வகையில் ஒரு சமூகம் வளர்ந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எந்த ஒரு பயன்பாட்டையும் பயன்படுத்தி கொள்வதற்கு கூட ஒரு தகுதி தேவைப்படுகிறது. மக்களினுடைய வாழ்க்கை நிலை மிக கீழாக இருந்து அவர்கள் அறியாமையிலும் வறுமையிலும் தவிப்பவர்களாக இருப்பார்களே, ஆனால் எந்த பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பும் அவர்களுக்கு பயன்படாது. அவர்கள்தான் உலகத்தில் மிக பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக பெரும்பான்மையான மக்களுக்கு பயன்படாத எந்த ஒன்றும் ஒரு சமூகத்திற்கும், நாட்டுக்கும், இந்த உலகத்திற்கும் பயன்படாது. எனவே ஒரு பண்படுத்துகிற வேலையை, ஏற்றத்தாழ்வுகளை களைகிற வேலையை காரல் மார்க்ஸ் செய்தார். பண்படுத்துவது என்பது கூட சமப்படுத்துவது தானே. நிலத்தை, மேடும் பள்ளவுமாக இருக்கிற நிலத்தை சமப்படுத்தி சீராக ஆக்குவது தான் வேளாண்மையின் தொடக்கம் என்றால் சமூக வரலாற்றின் தொடக்கமும் அதுதான். எனவே பாரதூர வேறுபாடுகளுக்கு இடையிலே இருந்த ஒரு சமூகத்தை இயன்ற வரையில் சமப்படுத்துகிற முயற்சியை காரல் மார்க்ஸ் செய்தார். அவர் தொடங்கி வைத்த அந்த சிந்தனை போக்கை, அவர் எங்கோ பிறந்தவர், அவருடைய அந்த ஜெர்மானிய தாடிக்காரரினுடைய விதைகள் சைபீரிய பாலைவனத்தில் வேர்பிடிக்கும் என்று யாரும் கருதவில்லை. எங்கோ இருக்கிற ரஷ்ய நாட்டில் இந்த சிந்தனைகள் அங்கே வேர் கொண்டன. சரியாக சொன்னால் காரல் மார்க்ஸினுடைய சிந்தனைகள் ஜெர்மனியிலே வளர்ந்திருக்க வேண்டும். அவர் பிறந்த மண்ணில் வளரவில்லை. குறைந்தபட்சம் எங்கே தேவையோ அங்கே வளர்ந்திருக்க வேண்டும். அந்த அமெரிக்காவிலும் அது வளரவில்லை. ஆனால் ரஷ்ய நாட்டில், சோவியத்தில் அது ஒரு இடம் பெற்றது. அதுபோலத்தான் ஐன்ஸ்டீன் பிறந்த நாட்டில் வாழக்கூட முடியாதவராக ஆகிப்போனார். அவர் ஜெர்மனியிலே பிறந்தார், உலகப் போரை எதிர்த்தார், அணுகுண்டை கண்டுபிடிப்பது பற்றிய அவர் மாற்று கருத்தை கொண்டிருந்தார். இவையெல்லாம் அவர் அந்த நாட்டில் வாழ முடியாததாக செய்துவிட்டது. அவர் பிறப்பால் ஒரு யூதர் என்கிற காரணத்தால் ஹிட்லர் போன்ற இன வெறியர்கள் யாரிடம் என்ன அறிவு இருக்கிறது, எது இந்த நாட்டுக்கு பயன்படும் என்பது பற்றி கவலைப்படாமல் வெறும் மதம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் சிந்திக்கிறவர்களாக இருந்த காரணத்தால் யூதர்கள் அத்தனை பேரும் அழிக்கப்பட்ட நேரத்திலே தான் ஜெர்மனியிலே பிறந்த ஐன்ஸ்டீன் அமெரிக்காவுக்கு போனார். தன் வாழ்நாளின் இறுதி வரையில் பிறகு அமெரிக்காவிலே தான் அவர் வாழ்ந்தார். ஆகையினால் அவருடைய அறிவு உலகத்துக்கு பயன்பட்டது என்றாலும் அமெரிக்காவிலிருந்து தான் அது உலக அளவிற்கு வந்ததே தவிர அவர் பிறந்த மண்ணான ஜெர்மனியிலிருந்து புறப்படவில்லை. ஆகையினால் இரண்டு பேரும் ஐரோப்பியர்கள். ஆனால் இரண்டு பேரினுடைய அறிவும் சிந்தனையும் உலகளாவியதாக இருந்தது, உலகம் முழுவதற்கும் பயன்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் இரண்டு பேரும் போற்றப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு வேறுபாடு உண்டு. என்னென்றால் ஐன்ஸ்டீனை எல்லோரும் போற்றுவார்கள், காரல் மார்க்ஸை சிலர் போற்றுவார்கள், சிலர் தூற்றுவார்கள். காரணம், காரல் மார்க்ஸ்
மேடு பள்ளங்களை சமப்படுத்த வேண்டுமென்றார். எனவே அவரை பார்த்து மேடுகள் கோபம் கொள்ளுவதென்பது இயற்கைதான். ஆனால் ஐன்ஸ்டீனோ சமப்படுத்தப்பட்ட மண்ணில் அறிவியல் விதைகளை தூவினார். எனவே அவர் யாருக்கும் எதிரியாக கருதப்படவில்லை. எல்லோருமே ஐன்ஸ்டீனை பாராட்டுகிறார்கள், எல்லோருமே ஐன்ஸ்டீனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதற்கு பொருள் இல்லை. நம்மை போன்றவர்களெல்லாம் ஐன்ஸ்டீனுடைய சார்பியல் கொள்கையை முற்றுமாக அறிந்து கொண்டு விட முடியாது. அந்த துறை சார்ந்த அறிஞர்களுக்குத்தான் அது உடனடியாக புரியும். ஆனாலும் கூட அவருடைய கண்டுபிடிப்பு அறிவியல் உலகில் பல மேம்பாடுகளுக்கு வழிவகுத்திருக்கிறது என்னும் அடிப்படையில் ஐன்ஸ்டீன் எல்லோராலும் பாராட்டப்படுகிறவர், மார்க்ஸ் எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டியவர். அறிவியலின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் இவற்றை வைத்துதான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலில் ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சியை பற்றியும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களை பற்றியும் இந்த வாரமும் சில தகவல்களை அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம தினமும் புழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்திய ரூபாய் நோட்டுக்களை எப்படி அடையாளம் காண்றது? ஏன்னா புதுசாக நோட்டுகளெல்லாம் அடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருப்பதனால பழைய நோட்டுகள் இருக்கும், இந்த புது நோட்டுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆக நம்ம இந்த நோட்டுகளில் எந்த வகையான பாதுகாப்பு முறைகள் இருக்குது, இது எப்படி கள்ள நோட்டிலேருந்து நம்ம பிரித்து உணர முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக 2500 நோட்டுகளில் தான் அதிகமான கள்ள நோட்டுகள் வருதுனால இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம அந்த நோட்டுகளில் கிட்டத்தட்ட 17 வகையான பாதுகாப்பு முறைகள் இருக்குது. அந்த பாதுகாப்பு முறைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல்ல இந்த நோட்டினுடைய இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மேல் நோக்கி ஒரு வெள்ளையாக ஒரு பகுதி இருக்கும். இந்த பகுதியில் பின்னாலேருந்து நம்ம லைட்டை அடித்து பார்த்தோம் வச்சுங்களேன், இந்த 2000 நோட்டினுடைய மதிப்பு 2000 அப்படின்னு தெரியும். சாதாரண கண்ணுக்கு தெரியாது, லைட் அடித்து பார்க்குறப்ப தெரியும். ரெண்டாவது, இது கீழே ஒரு சதுரம், ஒரு நீள் சதுரத்தில் ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளார இது வெளியிலேருந்து பார்த்தா வெறும் டிசைன் மாதிரி தெரியும். ஆனால் இதை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஒரு 45 டிகிரியில் நம்ம அப்படி நோட்டை திருப்பினோம்னா அந்த 2000ங்கிற எழுத்து தெரியும். இது 2. 3, வழக்கமாக நோட்டில் வந்து அந்த 2000 அல்லது 1000, 500ங்கிற எண்ணிக்கை வந்து வெறும் நார்மலான நம்பர் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து தேவநாகரி உடைய எழுத்து அந்த எண் வந்து அதில் எழுதப்பட்டிருக்கோம். 4வது, மகாத்மா காந்தியினுடைய படம். இதுக்கு முன்னே வெளியான நோட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி இடது பக்கமாக பார்த்துருக்க மாதிரி இருக்கும், இதில் வலது பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரியான ஒரு படம். 5வது, இந்த மகாத்மா காந்தியினுடைய முகத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பொடி பொடி எழுத்துக்கள் இருக்கும். அது வந்து நீங்கள் பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்க முடியும். அந்த எழுத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா RBI அப்படின்னு ஆங்கிலத்திலையும் 2000 அப்படிங்கிற எண்ணும் பொடி பொடியாக எழுதப்பட்டிருக்கோம். நிறையா அதை அந்த முகத்தை சுற்றி பக்கத்தில் கொஞ்சம் கீழே அந்த தாவங்காட்டை சுற்றி இருக்கிற இடத்துங்களில் அது பதிவு பண்ணப்பட்டிருக்கோம். இது 5வது. 6வது, ஏற்கனவே எல்லா நோட்லையும் இருக்கிற மாதிரி இந்த ஒரு நூல், செக்யூரிட்டி த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நூல் வந்து விட்டு விட்டு வரும். இந்த நூல் வந்து ஒரு பச்சை கலராகவும் இருக்கும், நீல கலராகவும் இருக்கும். அது திருப்பி பார்த்தா தெரியும். இந்த நூலினுடைய பின்னால் நீங்கள் அவருடைய லைட்டுக்கு எகென்ஸ்டாக அதை தூக்கி பார்த்தீங்கன்னா அதில் RBI அப்படிங்கிற வாசகமும் 2000 அப்படிங்கிற எழுத்தும் பாரத் அப்படிங்கிறது ஹிந்திலையும் எழுதப்பட்டிருக்கோம். இது 6வது பாதுகாப்பு முறை. அப்புறம் 7வது பாதுகாப்பு முறை, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கும் பாருங்க. அதாவது ஒரு உத்தரவாதம், அது என்ன சொல்லுவாங்க, கேரண்டி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ப்ராமிஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வாக்குறுதி. இந்த ரெண்டும், உத்தரவாதம் சரி ப்ராமிஸ் கிளாஸும் சரி, ரெண்டுலேயும் அப்புறம் RBI கவர்னருடைய கையெழுத்து, இதெல்லாமே கொஞ்சம் முன்ன வந்து இடது பக்கமாக பிரிண்ட் பண்ணியிருந்தது, இப்போ வலது பக்கமாக பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்தது 8வது ஆன ஒரு பாதுகாப்பு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா,
இந்த வெள்ளை பகுதியில் வாட்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் லைட்டுக்கு எகென்ஸ்டாக தூக்கி பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய படம் வந்து வாட்டர் மார்க்காக தெரியும். அது பக்கத்துலேயே இந்த 2000 இன்னொரு எண்ணாலும் தெரியும். அப்புறம் 9வது, இந்த நோட்டினுடைய வலதுபுறமும் சரி இடதுபுறத்தினுடைய மேலும் வலதுபுறத்தினுடைய கீழும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா சின்ன எழுத்தாக இருந்து பெரிய எழுத்தாக போகும். இதில் பார்த்தீங்கன்னா 008757 இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வந்து சின்ன எழுத்தாக இருந்து பெரிய எழுத்தாக மாறும். அதே மாதிரி அந்த நோட்டினுடைய மேல் பகுதியிலையும் இடதுபுறத்துலேயும் இந்த நம்பர் வந்து முன்னே வந்து ஒரே ஃபாண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சின்ன எழுத்துலேருந்து பெரிய எழுத்துக்காக போகும். இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 9 பாதுகாப்பு முறைகளை பார்த்தோம். 10வதாக சொல்ல போனோம்னா இந்த 2000 குறியீட்டு பதிக்கப்பட்டிருக்கோம். அதாவது இந்த இந்த 2000னு பெருசாக எழுதிக்கு பார்த்தீங்களா, இந்த 2000ங்கிறத வெளியில் சாதாரணமாக பார்த்தா பச்சை கலர் மாதிரி இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா நீல கலரில் தெரியும். ஸோ அது 2 கலரில் அது பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கோம். அப்புறம் அசோகா பில்லருங்கிறது அதே மாதிரி நோட்டினுடைய வலதுபுறத்தில் அந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கும். அதையும் தொட்டு பார்க்கலாம். நீங்கள் பார்வை இழந்தவர்களுக்கு ஏற்ற மாதிரி அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. 12வது, இந்த அசோகா பில்லருக்கு மேலே ஒரு நீள் சதுரமாக சின்னதாக இருக்கும். அதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பார்வை இழந்தவர்கள் தொட்டு உணர்வதற்கேற்ற மாதிரி அந்த பிரிண்ட் கொஞ்சம் உயரமாக பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கோம். அதை நம்ம தொட்டு பார்த்தாலே அதில் அந்த 2000 எழுதப்பட்டிருக்கோம். அப்புறம் நோட்டினுடைய 2 பகுதியும் பார்த்திங்களேன், இந்த பகுதியிலையும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 7 கோடு இருக்கும் பாருங்கள். 7 கோடுகள், அதுவும் அதே மாதிரி பார்வை இழந்தவர்கள் வந்து தொட்டு உணரக்கூடிய அளவுக்கு மேடாக இருக்கும். ஆக இந்த 7 கோடுகள் நோட்டினுடைய இந்த புறமும் இருக்கும், நோட்டினுடைய அந்த புறமும் இருக்கும். இது 12வது செக்யூரிட்டி மெஷர். இது முன்பக்கமாக உள்ளது. இப்போ நோட்டினுடைய பின்பக்கம் பார்க்க ஆரம்பித்தோம்னா எந்த வருடம் இது பிரிண்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பர் வருஷம் இருக்கும். எந்த வருஷத்தில் இதை பிரிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து இந்த கண்ணாடி, காந்தியினுடைய கண்ணாடி, அதாவது ஸ்வச் பாரத்னு சொல்லப்படுகின்ற தூய்மை இந்தியா அப்படிங்கிற அந்த முயற்சியை விளக்குவதற்காக அமைக்கப்பட்ட இந்த கண்ணாடி. அப்புறம் நடுவில் 15 மொழிகளில் இந்த ரூபாயினுடைய மதிப்பு பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கோம். அப்புறம் நடுவில் இந்தியா வெளியிட்ட அந்த ஒரு செயற்கைக்கோள் மங்கள்யான்கிற செயற்கைக்கோளுடைய படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 17 வகையான செக்யூரிட்டி மெஷர்ஸை நம்ம பார்த்தோம்னா இது கள்ள நோட்டா அல்லது நல்ல நோட்டான்னு தெரியும். ஸோ கள்ள நோட்டில் ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஒன்று அதில் மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக நம்ம இந்த நோட்டை புழங்குறவங்க இந்த 17 வகையான பாதுகாப்பு முறைகளையும் நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா கள்ள நோட்டிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும். இதே போல் தான் ரூபாய் 500லையும். ஆனால் இதுக்கும் அதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். 2000 நோட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காந்தி படத்துக்கு பக்கத்தில் பொடி எழுத்தாக இருக்கிற 2000 RBIங்கிற அந்த பொடி எழுத்து மட்டும் 500 ரூபா நோட்டில் இருக்காது. மற்றபடி இதில் உள்ளது தான் அதில் 2000ங்கிறதுக்கு பதிலாக 500ன்னு இருக்கும். மற்ற பாதுகாப்பு முறைகள் எல்லாமே இதில் உள்ளது போன்று தான். ஆக இந்த நிலைகளை அறிஞ்சிட்டு நம்ம நோட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கணும். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம், மாசுபடாமல் பாதுகாக்கலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். ஈகோ டூரிசம் என்று சொல்லப்படுகிற சுற்றுலா, அதிலும் குறிப்பாக சுற்றுச்சூழலை மையமாக வைத்து இருக்கக்கூடிய இன்ப சுற்றுலா என்பது இன்றைக்கு பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த
சுற்றுலா செல்வதனாலே பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வருகிறது என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது ஒரு வித்தியாசமான சிந்தனையினால் ஏற்பட்டது தான் தி ஈக்கோ டூரிசம் என்று சொல்லப்படுகிற இயற்கையோடு இணைந்து செயல்படுகிற ஒரு சுற்றுலா. இது இன்றைக்கு உலகம் முழுவதுமே பிரபலமாக வருகிறது என்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அந்த சுற்றுலாவின் பெயரில் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற அந்த முக்கியமான பகுதிகளை பாதுகாப்பதோடு இல்லாமல் அவற்றை மக்கள் சென்று பார்த்து மகிழ்கிற ஒரு சூழலை இந்த சூழல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே சில நல்ல இடங்களை இயற்கையோடு இயற்கை பொலிவாக இருக்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து அதற்கு தனி கவனம் செலுத்தி இந்த சுற்றுச்சூழல் துறையை சுற்றுலாவோடு இணைத்து இன்றைக்கு மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நந்தவனமாக இந்த இடங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் எப்படிப்பட்டவருக்கும் அந்த இயற்கையை பார்த்து ரசிக்கின்ற ஒரு ரசனை இயற்கையாகவே வந்துவிடுகிறது. ஆனால் அவற்றை ஒழுங்குபடுத்தி அதை சரியான பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிற பொழுது அந்த பயன்பாடு நாட்டிற்கும் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதார ரீதியாகவும் அது ஒரு மேன்மைப்பாட்டிற்கும் அது வழிவகுக்கிறது என்பது இன்றைக்கு பல சூழல்கள் நமக்கு நிரூபித்திருக்கிறது. அப்படி அந்த இயற்கையோடு இணைந்திருக்கிற அந்த சுற்றுச்சூழல் அதை சுற்றுலா தலமாக ஆக்கின்ற பொழுது ஏற்படுகிற சில நன்மைகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு பல இடங்கள் பாதுகாப்பற்று பல நேரங்களில் அந்த இயற்கையாக வளமாக இருந்த இடம் அது தரிசு நிலமாக மாறிவிட்ட பல உதாரணங்கள் நம் முன்னாடியே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால்தான் இன்றைக்கு ஒரு முக்கிய புரிதல் அரசிலும் மக்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற இயற்கை வளங்களை இயற்கை வனங்களை கண்டறிந்து அவற்றை பாதுகாப்பு இடமாக அறிவித்து அதன் மூலம் அந்த இடத்தை குறிப்பாக மேன்மைப்படுத்துகிற அளவிற்கு அத்தகைய சூழல் உருவானதனுடைய காரணமாக ஒன்று அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்தினை அடிப்படையாக வைத்து அந்த பகுதியில் உள்ள அனைத்து இடங்களும் ஒரு சுற்றுச்சூழல் போர்வைக்கு வந்துவிடுகிறது என்பது இந்த ஈக்கோ டூரிசம் என்று சொல்லப்படுகிற இந்த இயற்கை சுற்றுலாவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று சொன்னால் அது மிகையாகாது. இரண்டாவது, அத்தகைய இடங்களை அடையாளம் கட்டப்பட்ட இடங்களை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல சூழல் மாறி வந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்தில் அத்தகைய இடங்கள் குப்பை மேடுகளாக இருந்து வனவிலங்குகளுக்கு தொல்லை தரக்கூடியதாகவும், இன்னும் ஊடகத்தில் நாம் பார்த்திருக்கலாம், காட்டில் திரிகிற மான்கள் கூட பிளாஸ்டிக் உண்டு அதன் மூலம் ஏற்பட்ட நோய்களால் செத்து மடிந்த சூழலெல்லாம் நம் கண் முன்னே இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் இது போன்ற ஈக்கோ டூரிசம் என்று சொல்லப்படுகிற அந்த இயற்கை சுற்றுலாவின் மூலமாக இன்றைக்கு மாறி வருகிற சூழல் என்னவென்று கேட்டால், அங்கே ஒரு அழகான சூழல் உருவானதோடு இல்லாமல் அதை ஒட்டியிருக்கிற பகுதிகளும் பொலிவு பெறுகிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது இந்த மாதிரி திட்டங்கள் பல நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் திட்டங்கள் தீட்டுகிற பொழுது இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற ஒரு பெரிய திட்டமும் அதோடு இணைந்திருப்பதனுடைய காரணமாக இன்றைக்கு நல்ல மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, இந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் இருக்கிற பொழுது ஒரு அழகான ஒரு உத்தியை அரசு செய்திருக்கிறது என்னவென்று பார்த்தால், அப்பகுதியில் இருக்கிற மக்கள்
அங்கே கிடைக்கின்ற சில இயற்கை வளங்களை தங்கள் பொருளாதார ரீதியாக தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அது என்னவென்று பார்க்கிற பொழுது அங்கே கிடைக்கின்ற சில நேரங்களில் தேவையற்ற பொருள்கள், அதே நேரம் மக்களால் விரும்பப்படக்கூடிய அத்தகைய பொருள்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது பொருள் ஈட்டுவதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு சூழல் வந்திருப்பதனுடைய காரணமாக அங்கே இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த பயனை பெறுவர்களாக மட்டுமில்லாமல் அங்கே இருக்கிற தங்களுடைய ஈக்கோ டூரிசம் என்று சொல்லப்படுகிற அடையாளம் காணப்பட்ட அத்தகைய பாதுகாக்கப்பட்ட இடங்களை அவர்களும் தங்களுடைய பங்களிப்பிற்கு பாதுகாக்கிற பாதுகாவலர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் என்பது இந்த ஈக்கோ டூரிசத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இன்றும் வளர்ச்சி என்ற பார்வையினால் அல்லது போர்வையால் பல இடங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த சுற்றுச்சூழல் சுற்றுலா அத்தகைய சூழலை தடுத்து வளர்ச்சி என்ற பார்வையில் தேவையான இடங்களை தேவையற்ற முறையில் கையகப்படுத்துகிற அந்த சூழலும் இப்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த மாதிரி ஈக்கோ டூரிசம் என்று சொல்லப்படுகிற சரியான முறையில் வரையறுக்கப்பட்ட அந்த சுற்றுலா இன்றைக்கு பல பேருக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் பல மாநிலங்கள் இதனால் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 மாநிலங்கள் இந்த ஈக்கோ டூரிசம் என்று சொல்லப்படுகிற அத்தகைய திட்டத்தினாலே தங்களுடைய இயற்கை இடங்களை தக்க வைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. ஏனென்றால் சில நேரங்களில் எந்த அளவிற்கு ஒரு அழகான இடத்தை நாம் இழந்திருக்கிறோம், வளர்ச்சி என்ற போர்வையில் இழந்திருக்கிறோம் என்று வைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு இது போன்ற இந்த ஈக்கோ டூரிசம் என்று சொல்லப்படுகிற இந்த இயற்கையோடு இணைந்திருக்கிற அந்த சுற்றுலா நம் மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது இது போன்ற திட்டங்கள், இதை ஒட்டியுள்ள திட்டங்களுக்கும் நம் முன்னுரிமை தருகிற பொழுது ஒன்று அந்த பகுதி பாதுகாக்கப்படுகிறது, இன்னொன்று அந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்களுடைய வாழ்வு ஆதாரங்களை தக்க வைத்து கொள்கிற ஒரு சூழல் உருவாகிறது, மூன்றாவது அத்தகைய இடத்தை அவர்கள் பாதுகாக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதோடு இல்லாமல் நாம் வருகிற தலைமுறைக்கும் தரக்கூடியதாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது நாமெல்லாம் இது போன்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்கிற பொழுது நாமும் இயற்கையை போற்றுகிறவர்களாக, இயற்கையினுடைய பாதுகாவலர்களாக நாம் மாற ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது அத்தகைய இடங்களை நாம் பாதுகாப்பதன் மூலம் வருகிற தலைமுறைக்கும் அதை தரக்கூடியவர்களாக நாம் மாறி வருகிறோம். ஆனால் இது போன்ற திட்டங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது.